நமது ஸ்ரீ சங்கரா தொலைக்காட்சியில் சனிப்பெயர்ச்சி 2025 வர இருக்கிற மார்ச் மாதம் 25ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 6 மணிக்கு வாணி மஹால் மினி ஹால்ல நானும் ஹரிபிரசாத் சர்மா சாரும் உங்களை சந்திக்க இருக்கிறோம். இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு, எல்லா கிரகங்களும் சேர்ந்து மீன ராசியில வருது, இதற்கு என்ன பலன், சில நேரங்கள்ல தர்க்கங்களும் கூட, இது எல்லாத்தையும் கண்டு கழிக்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். இடம் வாணி மஹால் மினி ஹால், டி நகர், சென்னை. நாள் மார்ச் 25 செவ்வாய்க்கிழமை. நேரம் மாலை 6 மணிக்கு. அனைவரும் வாருங்கள், அனுமதி இலவசம். மேலும் விவரங்களுக்கு 9677761352. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையினாலுமே நம்ம கதை நேரம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வரோம் இல்லையா. அந்த வரிசையிலே இன்னைக்கு என்ன கதையை பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, சொல் புத்தி அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதையை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு அப்பாவும் பையனும் இருந்தாங்களா. அவங்க 2 பேரும் ஒரு கழுதையை வளர்த்துட்டு வந்தாங்களா. அந்த கழுதை நல்லா கொழுத்து போச்சா. ரொம்ப நல்ல கழுதை, நல்லா கொழுத்து பெருசா வளர்ந்த உடனே இந்த கழுதையை கொண்டு போய் சந்தையில விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கொஞ்சம் தூரம் ஒரு 20 கிலோமீட்டர் தூரத்துல தான் சந்தைங்கிறது இருக்கும், அங்க கொண்டு போய் வித்துடலான்னு சொல்லிட்டு அப்பாவும் பிள்ளையும் அந்த கழுதையை ஓட்டிட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இப்படியே அந்த கழுதையை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கும்பொழுது வழியில எய்த்தாப்புல ஒரு 2 சில பேர் வரா. பார்த்துட்டு சொல்றா, இவாளுக்கு கொஞ்சமாச்சும் புத்தி இருக்கா பாத்தியா, நல்லா கொழுத்த கழுதை, அந்த கழுதை மேல உக்காந்துட்டு போறதை விட்டுட்டு யாராவது ஒருத்தர் அது மேல உட்காந்து போலாம்ல, அதை விட்டுட்டு அதையும் இழுத்துக்கிட்டு இவங்க நடந்து போயிட்டு இருக்காங்களே, இப்படி கஷ்டப்படுறாங்களே, ஒரு வசதியை இவங்களுக்கு அனுபவிக்க தெரியலையே, கொஞ்சம் கூட இவங்களுக்கு மூளையே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் பேசிகிட்டே போனாங்களாம். இதை கேட்ட உடனே அந்த அப்பாவுக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அடடா, சரி பரவாயில்ல, நம்ம பையனை தூக்கி அந்த கழுதை மேல உட்காத்தி வச்சு நம்ம அப்படி கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைய கழுதை மேல உட்காத்தி வச்சு அழிச்சுட்டு போயிட்டே இருந்தாராம். கொஞ்சம் தூரம் போனவொடனே இன்னும் 2 பேர் வந்தாங்களா. அவங்க பார்த்துட்டு சொன்னாங்களா, இந்த பையனை பாத்தியா, வயசான அப்பாவை நடக்க விட்டுட்டு இவன் பாட்டியும் கழுதை மேல உட்காந்து சொகுசா போயிட்டு இருக்கானே, கொஞ்சம் கூட அந்த பையனுக்கு ஒரு பாசம் இல்லை, கொஞ்சம் கூட ஒரு ஈவி இறக்கமே இல்லையா அந்த பையனுக்குன்னு சொல்லிட்டு திட்டின்ண்டே போனாங்களாம். இதை கேட்ட உடனே பையனுக்கு சுருக்குன்னு ஆயிடுதான். பையன் என்ன பண்ணா, கீழே இறங்கிட்டு, அப்பா நீங்க ஏறி உட்காந்துங்கோ, நீங்க உட்காந்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னானாம். சரின்னு அப்பாவும் அந்த கழுதை மேல உட்காந்துட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டே இருக்கா. இப்படி போகும்பொழுது இன்னும் 2 பேர் எதிர வரா. அவ பார்த்துட்டு சொன்னாலாம், பாரு, சின்ன பையனை நடக்க விட்டுட்டு இவன் பாரு எருமை மாதிரி இருக்கான், இவன் போய் அந்த கழுதை மேல உட்காந்துட்டு போறானே, இவனுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, பிள்ளைய நடக்க விட்டுட்டு இப்படி போறானே அப்படின்னு சொன்ன உடனேயே அப்பாவுக்கும் ஷாக் ஆயிடுச்சான். சரின்னு சொல்லிட்டு அப்பா என்ன சொன்னாரா, நீயும் ஏறிக்கோ, கழுதை நல்ல கொழுத்த கழுதியா தானே இருக்கு, நம்ம 2 பேருமே கழுதை மேல உட்காந்துட்டு போலான்னு சொல்லிட்டு அப்பா புள்ள 2 பேருமே கழுதை மேல உட்காந்துட்டு போயிட்டு இருந்தாங்களாம். இப்படி போயிட்டு இருக்கும்போது இன்னும் 2 பேர் வந்தாங்களாம். பார்த்துட்டு, கொஞ்சமாச்சும் இவங்க மனசுல ஈவு இறக்கங்கிறது இருக்கா, ஒரு வாயில்லா ஜீவன், அந்த ஜீவன் மேல இந்த 2 பேரும் நல்லா கொழுத்து போய் உட்காந்துட்டு போயிட்டு இருக்காளே, அந்த ஜீவன் எவ்வளவு கஷ்டப்படும், நடக்க முடியாம நடந்து போயிட்டு இருக்கேன் அந்த கழுதை, இவர்களுடைய மனசுல கொஞ்சம் கூட ஈவு இறக்கங்கிறதே இல்லை, கடவுள் கண்டிப்பாக இவர்களை மன்னிக்க மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே போயிட்டே இருந்தாங்களாம். இதை கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சான். ஐயோ, நம்ம கழுதையை ரொம்ப துன்புறுத்திட்டோம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு என்ன பண்ணாங்களா, அந்த கழுதையினுடைய கால்களை கட்டி இவங்க 2 பேரும் கழுத்துல தூக்கி போட்டுட்டு நடந்து போனாங்களாம். கழுத்துல தூக்கி வச்சுட்டு கழுதையை நடக்க விடாம இவங்க 2 பேருமா சேர்ந்து கழுதையை தூக்கிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் நடந்து போறா, கழுதையை தோல்ல வச்சுட்டு போறா. இப்படி நடந்து போய்கொண்டே இருக்கும்பொழுது இன்னும் 2 பேர் வந்தாளா. கொஞ்சமாச்சும் இவர்களுக்கு மூளை இருக்கா பாத்தியா, சரியான வாத்து மடையன்களா இருப்பான போல இருக்குது, கழுதையை நடத்தி கூட்டிட்டு போகாம இப்படி தோல்ல தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருக்காங்களே, கொஞ்சம் கூட இவங்களுக்கு புத்தியே இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். இப்ப இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தாங்களாம். ஆக ஒவ்வொருவர் ஒவ்வொன்றை சொல்லி கொண்டுதான் இருப்பார்கள். இந்த நேரத்துல நம்ம ஏன் இதை பார்க்கிறோம்னு சொன்னா, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விஷயத்தை பத்தி சொல்லிட்டே தான் இருப்பார். நம்ம ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்கும் பொழுது நம்மை பின்பற்றுபவர்கள் அல்லது நம்மை எதிர்நோக்குபவர்கள் எப்படி சொல்லுவாங்கன்னு பார்த்தோம்னா, ஏதோ ஒரு குறையை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார்கள். இவர்களுக்கு கொஞ்சம் கூட புத்தியே இல்லை, பிள்ளைக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ணல, பொண்ணுக்கு சீக்கிரமா பார்த்து இவங்க வரனே தேட மாட்டேங்கிறா, பொண்ணு சம்பாரிச்சு உட்காந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கிற மாதிரி ஒவ்வொருவர் ஒவ்வொரு குறையினை சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள். அதை பற்றி நாம் கவலைப்படவே கூடாது. அவர்கள்லாம் இப்படி கேட்கிறா, இன்னுமா உன் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணல, நீ இன்னுமா வீடு கட்டல, இன்னுமா உன்னுடைய சம்பாத்தியம் உயரலைங்கிற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னு சொல்லிகிட்டே இருக்கா. எனக்கு வெளியில இருக்கிற வாழ்க்கை பதில் சொல்லியே மாளலன்னு சொல்லி கஷ்டப்படுவா தெரியுமா. அவர்களுக்காகத்தான் இந்த கதையை சொல்லி கொண்டிருக்கிறோம். நமக்கு என்று என்ன இருக்கிறதோ அது நடக்கத்தான் போகிறது. இறைவனை மட்டுமே நான் நம்ப வேண்டும்.
மற்றவர்கள் சொல்வதை எந்த நாளுமே கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்றோம். அதாவது ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணுவா தெரியுமா, நம்ம என்ன பொசிஷன்ல இருக்கோங்கிறது அவளுக்கு தெரியாது, நம்முடைய சூழல் என்ன, அதாவது ஆலோசனை சொல்றேங்கிற பேர்ல நிறைய பேர் இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா இந்த நாள்ல அப்படிங்கிறதுனால அந்த ஆலோசனைகளை பற்றியோ அல்லது அவர்களுடைய அந்த விமர்சனங்களை பற்றியோ கவலைப்படாமல் நம்முடைய கடமையை செய்து கொண்டே இருந்தால் சர்வ நிச்சயமாக வாழ்க்கையிலே முன்னேறி கொண்டு சென்று கொண்டே இருக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன். எம்பெருமானினுடைய திருவருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுப தினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்.